இந்த பிஸ்னஸ் பண்ணால் அவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் கோகோனட் ஹஸ்க். இதை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்காயை உரிச்சதும் வர வேஸ்ட்டு தான் இது. இதை வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இதுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. இது நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு இதை மிஷினில் போட்டுருவாங்க. இந்த மிஷினுக்கு பேர் டீஃபைபரிங் மிஷின். இந்த மிஷின் நல்லா ப்ராசஸ் பண்ணி நமக்கு கோகோ ஃபைபர் அண்ட் கோகோ பவுடராக பிரித்து கொடுக்கும். இந்த நார் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் கோகோ ஃபைபர். இதில் மேலேருந்து கீழே விழுகுது இல்லையா, இதை வந்து கோகோ பவுடர்னு சொல்லுவாங்க, இல்லை கோகோ பீட்டுன்னு சொல்லுவாங்க. இதை ப்ராசஸ் பண்ணி கோகோ பிளாக்ஸ் ரெடி பண்ணுவாங்க. இந்த லாரியில் லோட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, செங்கக்கட்டி மாதிரி இருக்குல்ல, இதுதான் காயர் பிளாக்ஸ். இதை வந்து ஹைட்ராலிக் மிஷினில் வச்சு நல்லா பிளாக் மாதிரி செஞ்சுருப்பாங்க. இதை மெயினாக எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவாங்க, ஏன்னா நிறைய நாடுகளில் தண்ணீர் வந்து கம்மியாக இருக்கும். இந்த பிளாக் வந்து தண்ணீரை அதிக அளவில் உள்வாங்கி பிடிச்சி வச்சிருக்கும். நம்ம சிவகார்த்திகேயன் நடித்த ஹீரோ அப்படிங்கிற படத்தில் ஒரு சின்ன போர்ஷனாக இந்த காயர் பிளாக்கை காட்டியிருப்பாங்க. அதை ஒரு சின்ன பையன் வந்து குட்டியான அளவில் கையில் வச்சிருப்பான். சிம்பிளாக சொல்ல போனால் இந்த கோகோ ஃபைபர்ல இருந்து நமக்கு ஸ்ட்ராங்கான ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். அதாவது ரோப்பு, கயிறு, மேட்டு, மேட்ரஸ், பெட்டு, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் கிடைக்கும். காயர் பித்தை பிளான்டேஷன், கார்டனிங், ஃபார்மிங் யூஸ் பண்ணுவாங்க. இந்த காயர் பிளாக்ஸை மெயினாக எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. நல்லா தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு பண்ணுனா இது ஒரு அருமையான பிஸ்னஸாக இருக்கும். அடுத்த விளாகில் சந்திக்கலாம். டாடா, பை பை.